Hello everyone, welcome back to Perfect Ingredients. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரௌன் சுகரில் பிரெட் டோஸ்ட் அண்ட் ஆப்பிள் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். நிறைய ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் கொஞ்சோண்டு பட்டர் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த பட்டரை ஒரு பேனில் இல்லை கடாயில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ண பட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்துக்கிறேன். ஸோ இன்னும் நாட்டு சர்க்கரை தேவைப்படுது, இன்னும் போட்டுக்கிறேன்னா நல்லா திக்கான ஒரு பதத்தில் வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்ளை பண்ணலாம். ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஸ்பூனில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு எப்போவுமே இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோ உங்கள் வீட்டை செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட் பட்டர் மெல்ட் பண்ண அதே பேனில் தான் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இதை டோஸ்ட் பண்ணுறேன். ஒரு சைடு 25 செகண்ட்ஸ்க்கு மேலே வைக்க வேணால், தீரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அனதர் சைடு ஒரு 25 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ டேஸ்டியான நாட்டு சக்கரை டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோடைய காம்பினேஷன் ஆப்பிள் மில்க் ஷேக். ஸோ இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன், மில்க் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். அந்த நட்ஸ் பவுடருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆப்பிள் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கட் பண்ணதும் ஒரு மிக்ஸி எடுத்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இந்த நட்ஸ் பவுடரில் நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை இல்லாமல் கூட நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். சுகர் இருந்தால் ஓகே, இல்லை ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மில்க் ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வரேன்னா. ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் பால் ஊற்றி அலசி நான் அகைன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கார்னிஷ்க்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ண ஸ்ட்ரா வச்சு உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்.